கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இசை, ஓசை, சப்தம், நிசப்தம், சிறு குறிப்பு வரைக. இசை ஒரு கருவியிலேருந்து வருது இல்லை, ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து, ஒரு பொருள்லேருந்து வர்றதுக்கு பேர் இசை கிடையாது, சத்தம். ஒரு பொருள்லேருந்து வந்து அது பேர் என்ன, சத்தம். ஒரு எது தட்டினீங்கன்னா அது பேர் சத்தம். அப்போது ஒரு பொருள்லேருந்து வந்து அது பேர் சத்தம். அதை உங்களுக்கு இசைந்திருந்தால் இல்லை, அதை கூட உங்களால் இசைய முடிஞ்சதுன்னா அது இசை. பொருள்லேருந்து தான் இல்லை, பொருளற்ற இடத்துலேருந்தும் வருது இசை. பொருள் வீட்டில் இருந்து மட்டும் கிடையாது. ஒரு பொருள் 2 பொருள் மோதிக்கினா வருது இல்லை, அது இல்லை, பொருளற்ற இடத்துலேருந்து வருது இசை. அப்போ சத்தம் ஒரு இசைவை தந்தால் அது பேர் என்ன, இசை. அப்புறமா நிசப்தம், எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, நிசப்தம். நிசப்தம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இசையாக இருக்கிறான். கடவுள் என்ன வருகிறான், இசையாக இருக்கலாம். பொருளற்ற பொருள் இருந்து இசை ஒன்று வருது, ஒரு சத்தம் ஒன்று இருக்குது. அந்த சத்தம் தேவசாயலாக இருக்குது, அந்த சத்தம் தெய்வமாக இருக்குது. நமச்சிவாய வாழ்க, நாதன்தால் வாழ்க. அந்த சத்தத்தோடு ஒருத்தர் இசைஞ்சிட்டான்னா அதுவும் இசை தான். ஆனால் அந்த சத்தம் சத்தம்னு சொல்லாமல் நாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சத்தம் என்ன சொல்கிறாங்க, ஏன் அப்படின்னா நாதன் கிட்டேருந்து வருது, தலைவன் கிட்டேருந்து வருது. நாதி அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவனுக்கு அதுதான் மனைவியாகவும் இருக்குது. இந்த ஆயமகன் குழல் ஊதினான், கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இருக்கிற குழல், இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா, நிரந்தரமாக இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சத்தம் அல்லது ஓசை அப்படின்னு இருக்குது. ஒரே பொருள் இருந்து கண்டினியூவாக வந்திருந்தால் அது பேர் ஓசை. அலையிலேருந்து வர்றது பேசுனா ஏன், அது ஒன்றோட ஒன்று மோதலை, அதுவே உருவாகி அதுவே ஒன்றா ஆகி ஒன்றோட ஒன்று மோதியுது. அப்போது காற்று ஏற்படுத்துகின்ற அசைவுக்கு பேர் ஓசை. ஓசை, நிசப்தம், இசை, சப்தம், நாதம். புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போது கடவுள் நாதமாக இருக்கிறார். நிற்கினும் நடக்கினும் கிரேசமுற்று இருக்கினும் இடைவிடாத நாதசன். இந்த இசையை உணர்ந்துட்ட பிறகு சொல்கிறாரு, என்னது, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இசை தெரியுது இயற்கையோட, வெற்றிடத்துலேருந்து வர சத்தத்தோட. ஒரு ஃப்ளாஸ்கில் அந்த சத்தம் இருக்குது, ஒரு சங்கில் அந்த சத்தம் இருக்குது. அடைப்பட்ட உன்னுடைய உடம்புலேயே நீ ஏன் ஒன்றும் இல்லாமல் வெறுமையானேன்னா உனக்குள்ளும் அந்த சத்தம் இருக்குது, அது கேட்குது. அதை கேட்டவன் தான் செவிச்செல்வன், அவன் தான் செல்வன் தான். அப்போது அது வேறு. அப்போ இசைன்னு இவங்க சொல்லிக்கிறதுன்னா ஒரு ஒழுக்கமாக்குறாங்க. ஏற்படுத்துகிற சத்தத்தை ஒரு ஒழுக்கமாக ஆக்குறாங்க. ஒரு வயலின் கம்பிலேருந்து இல்லை ஒரு ட்ரம் செட்லேருந்து தட்டப்படுற தட்டத்தை ஒரு ஒழுக்கமாக்குறாங்க. அந்த ஒழுக்கத்தை எப்படியெல்லாம் தட்டலான்னு அதுக்கு வடிவமைச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. திரிபுடை தாளம், ஆதி தாளம் மாதிரி இசையை தட்டுற சத்தத்தை மாற்றி வச்சுக்கிறாங்க. பாடும்போது நாத கமிலத்துலேருந்து அந்த சத்தம் வர்றதுனால, கண்டினியூஸாக அது இருக்கிறதுனால, அது ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்க முடியுன்றதுனால அதை ராகம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஒரு ராகம், தாளம், அப்புறமா பல்லவி, அது எப்படி பாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இசையை ஒழுங்குபடுத்திக்கிறாங்க, சத்தத்தை ஒழுங்குபடுத்திக்கிறாங்க. சத்தத்தை ஒழுங்குபடுத்தி இன்னொருத்தருக்கு அது புரியுதுன்னா அதோட ஒத்திசைவு கொண்டு முடிஞ்சால் அது இசை. ஒத்திசைவு கொள்ள முடியாதவங்களுக்கு அது சத்தம். இசை தான் நமக்கு, யாருக்கு அனுபவிக்கிறவனுக்கு அது இசை. அனுபவிக்க தெரியாத இல்லை ஒத்துக்க முடியாதவனுக்கு அது என்ன, அது வெறும் சத்தம். ஓசைன்னா அது இல்லை. ஓசை பொருட்களிடத்துலேருந்து அதை இசைவு ஏற்படுத்துறது இல்லைன்றதெல்லாம் கிடையாது, அது ஓசை தான். அந்த ஓசையை நீ ஒத்துக்கினாலும் ஓட்ட கட்டி அது ஓசை தான். கடல் ஓசை, காற்றோட ஓசை, புயல் அடிக்கும்போது வர்றது ஓசை, புயல் ஓசை, கடல் ஓசை, இதெல்லாம் ஓசை. அது ஒன்றும் செய்ய முடியாது. நிசப்தம்னா அமைதி, அமைதியான மனம் நாதத்துக்கு போயிடும். அது நாதம், நிலையானது, தலைமையானது. ஸோ இந்த 5க்கு வேறு வேறு மாதிரி பேர் வச்சுருந்தாலுமே ஒட்டுமொத்தமாக நீங்கள் நாதன்னு சொல்லிக்கலாம், இசைன்னு சொல்லிக்கலாம், சப்தன்னு சொல்லிக்கலாம். புரிதலுக்கு ஏற்பட்டபடி அது அதோட வடிவத்தை மாற்றிக்கும். எல்லாம் என்ன தான், காதுகளால் அனுபவிக்கிறது. எல்லாம் என்ன தான், காதில் அனுபவிக்கிறது.
இது 5 யாருக்கு பொருந்தாது? அதனால் காது ஞானத்துக்கான கருவி. காது எதுக்கான கருவி? நாதத்துக்கான கருவி. சாரி, இந்த நாதத்தை இவருக்கு அனுபவிக்கக்கூடாதுன்னு புடிங்கிட்டாங்க. கவசம் குண்டலம் புடிங்கிட்டாங்க கர்ணர்கிட்ட இருந்து. இறைவனை அடைவதற்கான தகுதி அவனுக்கு கூடாதுன்றதுக்காக கவச குண்டலத்தை பிடிங்கிருந்தா இந்திரனை வேறு மார்வேஷம் போட்டு பிடிங்கிருந்தா சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் தொண்டு உள்ளவராக இருந்தாலும், வித்தியாருக்கு உதவணும்னு நினைக்கிறவராக இருந்தாலும், நீங்கள் செஞ்சிட்டு கடனுக்காக சேராதத்தில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்ககிட்ட இருந்த ஞானத்துக்கான கருவிகள் பறிக்கப்படும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் கர்ணன்கிட்டேருந்து வாங்கின கவச குண்டலம். எனக்கு போன வாரத்தை கூட ஏதோ ஒருத்தர் கேட்டிருந்தார், கவச குண்டலாம் கர்ணன்கிட்ட இருந்துன்னு சொல்லி. ஸோ கர்ணன்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட கவச குண்டலம் எதுக்காக அப்படின்னா, அவன் இரையாடிய தகுதி அவன் இருக்கக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, நன்றி உணர்வுன்ற பேரில் மட்டமான இடத்துல போய் சேர்ந்து அசிங்கத்தை உண்டாக்கிட்டான். அதனால் அவன் ஞானத்தை அடைய கூடாது. அதுக்காக கவச குண்டலம் பிடுங்கப்பட்டுச்சு. ஸோ நாதத்துக்கான அல்லது இசைக்கான ஞானத்துக்கான கருவி காது. இந்த கருவியில் இந்த காதில் அனுபவிக்கிற பொருள்கள் 5 நீங்கள் இன்னும் கூட சொல்லிடலாம். வேறு எதனா கூட பேருங்களாம் வச்சு அதை என்ன பண்ணலாம், கூப்பிட்டுக்கலாம். சப்தமோ நாதமோ நிசப்தமோ அல்லது இசையோ அல்லது ஓசையோ எல்லாம் எதுக்கானது? கண்ணுக்கானது, காதுக்கானது. இதை கண்ணுக்கானதாக மாற்ற முடியும். இதை என்னவா மாற்ற முடியும்? கண்ணுக்கானதாக மாற்ற முடியும். ஒரு ஞானி காதுக்கானதை கண்ணுக்கானதாக மாற்றிட்டார். அதுக்கு தான் யோகத்துக்கு பாம்பு வச்சுக்கிறாங்க. பாம்புக்கு கண்ணில் காது கேட்கும். காதுன்ற ஒரு கருவி அதுக்கு இல்லை. பாம்பில் சில வகைகளுக்கு என்ன கிடையாது? காதுன்னு ஒன்று கிடையாது, கண்ணிலேயே கேட்கும். ஒரு ஞானி உணர்வு பெற்று மேலே போனார்னா ஞானக்கருவியை காதை கண்ணாக மாற்றிக்கிறாரு, மூக்கை கண்ணாக மாற்றிக்கிறார். மூக்கை கண்ணாக மாற்றுறாருனா அவன் மாற்றிக்கிறாரு. மாற்றுறதுக்கு அடையாளம் தான் கண்ணூதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூக்கில் மட்டும் காற்று போகாமல் கண்ணுலேயும் காற்று போச்சேன்னா அது பேர் என்ன? கண்ணுதலால் தன் கருணை கண் காட்ட வந்தேதி. ஸோ எந்த ஞானக்கருவியும் கண்ணாக மாற்றுறாரு, மாற்ற முடியுது. அப்படி மாற்றினார்னா அவர் ஞானம் பெற்றார். அந்த கண்ணை எடுத்துன்னு அங்கே புலனடக்கம் பெற்று அமைதியாகி தன்வசப்படுத்தி இஷ்டத்துக்கு அவர் புலன்களை ஆள்றார். ஸோ புலால் மறுத்தல் அப்படின்னா புலன்களெல்லாம் இல்லாமல் புலனாக மாற்றி அந்த புலனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறார். முடியும். அப்படி தான் அது பேர் தான் ஞானம். அவன் தான் ஞானி, அவன் தான் குருவாக வரணும். ஞானி ஆனால் குருவாக வர வேண்டிய அவசியம் இல்லை. ஞானமாகவே அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போகலாம். சொன்னால் அவர் குரு. முதல்ல ஞானமே அடையாமல் ஒருத்தர் குருவாக வர்றாருன்னா யார் வேணால் குருவாக வரலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒத்துக்கிறதுனால யாரும் உங்களை என்ன வாய்ப்பாங்க? தங்களை குருவாக மாற்றிப்பாங்க. அனுபவம் இல்லாமல் யார் வேணால் என்ன வாய்க்கலாம்? குருவாக மாறலாம். சொம்மனா கறி சாப்பிடாதுன்னு சொல்லி ஒரு குருவாக உட்காந்துக்கலாம். ஏதோ 4 பாட்டை பாடிட்டு குருவாக உட்காந்துக்கலாம். 2 விஷயம் பேசிட்டு குருவாக உட்காந்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறதுக்கு இந்த கூட்டம் இருக்குது. பார்த்து நடந்துக்கோங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.